சார் ஹலோ சார் உங்க அக்கௌண்ட் ஒரு 5000 ரூபாய் தெரியாம அனுப்பிச்சிட்டேன் சார். நானு ஹாஸ்பிட்டல்ல பில்லு கட்டினேன் சார். பாப்பா உடம்பு சரியில்லை கூட்டு வந்தேன் தம்பி இருப்பா, ஏப்பா பதட்டமா பேசுற? சார். அது தெரியாம ஒரு நம்பர் மாறி உங்களுக்கு வந்துச்சு சார். என்னது காசா? தம்பி அந்த மாதிரிலாம் எந்த பணமும் என் அக்கௌண்ட்டுக்கு வரலப்பா. ஏப்பா ஹாஸ்பிட்டல்ல கியூஆர் கோட் இருக்கும்ல, நீ ஏப்பா நம்பர் போட்ட? சார் அவங்க ஜிபே ஸ்கேனர்லாம் இல்லைன்னு சொல்லி நம்பர் சொன்னாங்க சார். அதுலதான் சார் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். இருப்பா என் அக்கௌண்ட் செக் பண்ணிட்டு சொல்றேன். தம்பி அந்த மாதிரிலாம் எந்த பணமும் என் அக்கௌண்ட்டுக்கு வரலப்பா. சார் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் சார், கொஞ்சம் செக் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். நான் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி சார், எனக்கு ரொம்ப. என்னது மெசேஜா? இந்த செக் பண்றாரு தம்பி. மெசேஜ் வந்திருக்கு, ஆனா எனக்கு அக்கௌண்ட்ல எந்த பணமும் வரலப்பா. உங்களுக்கு பேங்க்ல இருந்தே ஒரு மெசேஜ் ஒன்று வந்துருக்கு பாரு சார். அதுல லிங்க் ஒன்று சார், அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். சார் ரொம்ப அர்ஜென்ட் சார் எனக்கு சார், ப்ளீஸ் சார் பாருங்க சார். இருப்பா நான் அந்த லிங்க் ஓபன் பண்ணி பார்த்து சொல்றேன், கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. தம்பி இங்க வந்து பாரு, அப்ப பேசுறானால ஒருத்தன் அது வந்து சைபர் கிரைம் ஃப்ராடு. இப்ப அவன் அனுப்பிச்ச லிங்க் ஓபன் பண்ணா அது எங்க போகுதுன்னு பாரு. பாத்தியா அந்த லிங்கை தொட்டது எங்க போகுது பாத்தியா? ஜிபேக்கு போதா? இப்ப என்ன பண்றா, சரி அவன் வந்து பணம் போட்டிருக்கான்னு நினைச்சிட்டு நீ அக்கௌண்ட்டை செக் பண்ணலாம்னு சொல்லி அதை பின் நம்பர் போட்டின்னு வச்சுக்க, உடனே உன்னுடைய அக்கௌண்ட்ல மொத்த பணமும் அவனுக்கு போயிடும். சார் நீங்க உஷாராகிறதால உங்க பணம் சேஃப்டி ஆகுது சார். போன மாசம் இதே மாதிரி தான் சார் எங்க அக்காவுக்கு மெசேஜ் வந்தது, அது தொட்டனே மொத்த பணமும் போயிடுச்சு சார். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்த மாதிரி மோசடி அழைப்புகள் யாருக்கு வேணா வரலாம். மக்களே உஷாரா இருங்க. யாருக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்தாலும் அந்த லிங்க் ஓபன் பண்ணிடாதீங்க, பாஸ்வேர்டு போட்டுறாதீங்க. பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மொத்த பணமும் போயிடும். இந்த மாதிரி யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தா உடனடியாக 1930க்கு கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம www.cybercrime.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாகவும் உங்களுடைய புகார்களை பதிவு செய்யலாம்.